ஒரு மலைப்பகுதியில் பச்சை நிற வனம் ஒன்றில் கபட நரி மற்றும் அரசன் சிங்கம் சிம்பா வாழ்ந்தன. அந்த வனம் மிகவும் அழகானது மற்றும் அங்கே பல விலங்குகள் சந்தோஷமாக இருந்தன. ஒரு நாள் நரி ஒரு தந்திரமான யோசனை செய்தது. நான் சிம்பாவை ஏமாற்றி வனத்தின் தலைவராக மாற வேண்டும் என்று நரி தன் மனதில் நினைத்தது. அது ஒரு சுவையான உணவுப் பொருளை கையிலே வைத்து சிங்கம் சிம்பாவின் மாளிகைக்குச் சென்றது. அரசே, நான் உங்களுக்காக ஒரு சிறப்பான உணவு கொண்டு வந்தேன் என்று நரி சொன்னது. சிம்பா அந்த உணவினை பார்த்து, நன்றி நரியாரே, நீ எப்போதும் எனக்கு நல்ல நண்பனாக இருக்கிறாய் என்று சொன்னது. அந்த உணவை சுவைத்தபோது சிம்பாவுக்கு உடனே சோர்வாக உணர்வு ஏற்பட்டது. ஓ, நான் என்னுடைய எல்லா சக்தியையும் இழந்துவிட்டேன் என்று சிம்பா ஆச்சரியமாய்ச் சொன்னது. ஜானு இதை வெற்றியாக நினைத்தது. இப்போது வனத்தின் அரசன் நான்தான் என்று நரி கர்ஜித்தது. ஆனால் வனத்தில் இருந்த மற்ற விலங்குகள் இதை அவ்வாறு ஏற்கவில்லை. அவர்கள் சிம்பாவை மிகவும் நேசித்தார்கள். மற்ற விலங்குகள் சிம்பாவுக்கு நடந்தது குறித்து விசாரிக்க பழைய புலியிடம் சென்றனர். புலி மிகவும் அறிவாளி. நாம் சிம்பாவுக்கு உதவி செய்ய வேண்டியது முக்கியம். சிம்பாவை மீண்டும் சக்தி வாய்ந்தவனாக மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும் என்றது. புலி, பசலைப்பூ வெப்பத்தை உபயோகித்தால் சிம்பா மீண்டும் சக்தி வாய்ந்தவனாக மாறும் என்ற பரிந்துரையை சொன்னது. விலங்குகள் விரைவில் பசலைப்பூ வெப்பத்தைச் சேகரித்து சிம்பாவிற்கு கொடுத்தனர். சில நேரம் கழித்து சிம்பா மீண்டும் சக்தி வாய்ந்தவனாக மாறினான். நரி இதை பார்த்ததும் தன் தவறை உணர்ந்தது. நான் தவறு செய்து விட்டேன். சிம்பா உண்மையில் ஒரு நல்ல அரசன் என்று நரி வருந்தியது. சிம்பா நரியை மன்னித்தான். நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ஏமாற்றுவதற்குப் பதிலாக நம்முடைய திறமைகளை நல்லவற்றிற்குப் பயன்படுத்த வேண்டும் என்றது.